சிஐசிடி டூல்ன்றது ஜென்கின்ஸ். ஏன்னா அன்சிபிள் யூஸ் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அன்சிபிள் இல்லாமலேயே, சால்ட் இல்லாமலேயே, செஃப் பப்பெட்லாம் இல்லாமலேயே நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி ஜென்கின்ஸ்லயே பண்ணலாம். அப்ப ஜென்கின்ஸ் இஸ் போத் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் டூல். அதான் மோஸ்டா 75% இன்டகிரேஷன் பார்ட்டு டிப்ளாய்மெண்ட்டுக்கு நீட் இருக்குன்னா மட்டும்தான் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிப்ளாய்மெண்ட் நான் பண்ண போறேன்னா அது ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான். ஸோ அப்போ ஜென்கின்ஸ் இஸ் போத் சிஐசிடி டூல். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் என்னோட டயக்ராம், என்ன டயக்ராம்னா இதுதான் என்னோட ஓஎஸ், ரைட்? இந்த ஓஎஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட மெஷின்ல நான் ஜாவான்றதை நான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா இன்ஸ்டலேஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா ஜென்கின்ஸுக்கு ஜாவா தேவை. அண்ட் ஆல்சோ we have also installed something called as Jenkins அப்படின்னு ஒரு டூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ண அப்புறம் ஐ இன்ஸ்டால் ஜென்கின்ஸ், ரைட்? இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறோங்க. இந்த டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நீங்க எப்பவுமே எதுல கத்துருப்பீங்கன்னா ஒரு வெப் சர்வர்ல கத்துருப்பீங்க, ரைட்? சார் வெப் சர்வர். இப்போ நான் என்ன பண்ண போறோம், ஒரு ஆப் சர்வர் நான் கொண்டு வரேன். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டாம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் சர்வர் நான் யூஸ் பண்ண போறேன், ரைட்? So we are going to use something called as Tomcat. இந்த Tomcat யாரோடதுன்னா Apache ஓடது தான். So let us use Tomcat. இந்த Tomcatல நான் என்ன பண்ண போறேன், I am going to deploy ஒரு application. என்ன அப்ளிகேஷன்? ஏதோ ஒரு ரேண்டம் ஒரு அப்ளிகேஷன். அப்ப நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஆனா இந்த டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நான் Tomcatல பண்றதுக்கு பதிலா ஜென்கின்ஸ் கிட்ட சொல்லுவேன், ஜென்கின்ஸ் எனக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்கின்ஸ் கிட்ட தான் என்னோட ஃபைலை நான் கொடுப்பேன். அது எனக்கு என்ன பண்ணும்னா இங்க போயிட்டு டாம்கேட்ல டிப்ளாய்மெண்ட் பண்றோம். அதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஆட்டோமேட்டிக்கா அது டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். நான் டாம்கேட் எங்க இருக்கு அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். ஜென்கின்ஸ் தான் என்னோட டாம்கேட்ல போயிட்டு டிப்ளாய்மெண்ட் பண்ண போகுது. நம்ம மேனுவலாவே டிப்ளாய்மெண்ட் பண்ணலாங்க. டிப்ளாய்மெண்ட்னாலே காப்பி பேஸ்ட், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஒரு ஃபைல் இருக்கு, இதை போயிட்டு டாம்கேட்ல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்னாலே டிப்ளாய்மெண்ட் ஓவர், ரைட்? ஸோ அப்ப நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு தான். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா ஜென்கின்ஸ் கிட்ட சொல்ல போறேன், ஜென்கின்ஸ் எனக்காக இதை நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம பண்ண போற ஸ்டெப்ஸ். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டெப்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிக்கிறேன், நான் கம்ப்ளீட் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு கலர் பண்ணிக்கிறேன், டன். ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டெப் நம்ம பண்ண போறோங்க. ஒன்னு என்னன்னா டாம்கேட் நான் யூஸ் பண்ண போறேன், இன்னொன்னு நான் டிப்ளாய்மெண்ட் பண்ண போறேன் என்னோட டாம்கேட் மேல. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டாம்கேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இப்ப நான் மேனுவலா தான் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்குலாம் தனி டூல்ஸ் எல்லாம் படிக்கும். இப்போதைக்கு டாம்கேட்டை நான் மேனுவலா இன்ஸ்டலேஷன் பண்ண போறேன். எப்படி நம்ம மேனுவலா இன்ஸ்டலேஷன் பண்றது? வெரி சிம்பிள். அண்ட் பிஃபோர் தட் நான் என்னோட கன்சோல் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ். நம்ம என்ன பண்ணலாம், என்னோட மெஷின் டவுன்லோட்ஸ்ல போட்டி லெட்ஸ் பேஸ்ட் தி பப்ளிக் ஐபி அட்ரஸ். என்னோட ஐபி அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், SSH பிளஸ் ஆத் ப்ரௌஸ், என்னோட கீபேர் ஓப்பன் எஸ், ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸ்ல யூஸ் சிஸ்டம் கலர், அப்பியரன்ஸ் சேஞ்ச் the font size நான் 12, bold, okay and apply. Font size மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். login as I'm going to login as Ubuntu user. நான் இது ஒரு Ubuntu based machine. System restart required. Okay, it's fine. Sudo switch user -root. நம்ம root user நம்ம switch over பண்ணிக்கலாம். Done. So இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா root user switch over ஆயிட்டேன். So நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் Tomcat டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்றது, அது எப்படி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்றது அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, டிப்ளாய்மெண்ட்னா என்னது, டாம்கேட்ல நம்ம ஒரு ஆப்பை டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டாம்கேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். அது எப்படி நான் பண்றது? ஸோ சிம்பிளி கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் டாம்கேட் டவுன்லோட். வெரி சிம்பிள், டாம்கேட் டவுன்லோட் அப்படின்னு கொடுப்போம். நான் என்ன பண்றேன்னா டாம்கேட் நான் டவுன்லோட் பண்ண போறேன். நம்மளுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா நான் கோயிங் டு சூஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ டாம்கேட் வெர்ஷன் 7 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. ஒரு பழைய வெர்ஷன். நீங்க 10, 9, 8 எது வேணா எடுத்துக்கலாம், உங்க சாய்ஸ் தான். உங்க ஆர்கனைசேஷன்ல இதை சொல்லிடுவாங்க நம்ம என்ன டாம்கேட் யூஸ் பண்றோம். எனக்கு இங்க ஜிப்பு டார் அப்படின்னு 2 ஃபார்மேட் இருக்கு. விண்டோஸ்க்கு இங்கே தனியா இருக்கு. இப்ப நம்ம ஜிப் ஆர் டார் இதுல 2ல ஏதாவது நம்ம சூஸ் பண்ண போறோம். இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம லினக்ஸ்ல யூஸ் பண்றதுக்காக, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் டார்ன்ற ஃபார்மேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் கிளிக் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். கிளிக் பண்ணா எனக்கு இது டவுன்லோட் ஆகுது.
எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு ஃபைலா டவுன்லோட் ஆகுது. அப்போ இது ஒரு டவுன்லோடபிள் லிங்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து நான் ஒரு ஃபைலை என்னோட லினக்ஸ் மிஷினுக்கு நான் டவுன்லோட் பண்ண போறேங்க. இப்போ லினக்ஸ் தெரிஞ்சவங்க யாருன்னா என்ன கமாண்ட்னு சொல்லுங்க பார்ப்போம், நெட்ல இருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்கு. சூப்பர். இப்போ நான் wgetன்ற கமாண்டை கொடுத்து இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணனா எனக்கு wgetன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட்ல இருந்து எனக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா டவுன்லோட் ஆகும். அது நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னோட லொகேஷனை காமிச்சிடுறேன். எதுவுமே இல்லை, காலியா தான் இருக்கு. ls-lrt கொடுத்தனா ஸ்னாப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, தட்ஸ் ஃபைன். மீதி எதுவுமே இல்லை, காலியா தான் இருக்கு. இப்போ wgetன்ற கமாண்டை கொடுத்து என்னோட லிங்க் பேஸ்ட் பண்ணி நான் என்டர் கொடுத்தேன்னா நெட்ல இருந்து எனக்கு டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் ls-lrt கொடுத்தேன்னா பாருங்க அப்பாச்சி டாம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ஒரு லிங்க் வந்திருக்கு. Just a second guys. எஸ், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஒரு டார் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டார்ன்றது என்னன்னா நமக்கு இருக்கிற நம்ம விண்டோஸ் மிஷின்ல இருக்கிற கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ் மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை நான் கம்ப்ரஸ் பண்றதுன்னா டீகம்ப்ரஸ் பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, டார் -xvzf அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்து நீங்க அது கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த எக்ஸ்னா என்ன, வினா என்ன, செட்னா என்ன, எஃப்னா என்ன அப்படின்றத நீங்க கூகுள்லேயே பண்ணி xvfன்னு கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்க நெட்ல போயிட்டு ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் டார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. சேம் கமாண்ட், அந்த கமாண்ட் நான் ரன் பண்ண உடனே எனக்கு இது என்னோட கரண்ட் பாத்துல இது டீகம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் ls-lrt கொடுத்தேன்னா எனக்கு இப்படி ஒரு ஃபைல் இங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். இப்போ பட் பிஃபோர் திஸ் இன்னொரு ப்ராப்ளம்ங்க. இன்னொன்று என்ன பண்ணணும் என்னன்னா, இது பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இங்க இருந்தே கூட நம்ம ரன் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இது நான் எப்படி கேட்கறேன்னா, விண்டோஸ்ல இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா என்ன டிரைவ்ல போய் உட்காரும்? சி டிரைவ். ஓகே, ஸோ இப்படி ஒரு கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லினக்ஸ்லயும் ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ லினக்ஸ்லயும் நம்மளுக்கு எஸ் எக்ஸாக்ட்லி ஓபிடி. சூப்பர். ஸோ அப்போ லினக்ஸ்ல நம்மளுக்கு ஃபைல் சிஸ்டம் இல்லை ஃபைல் டைரக்டரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ரைட், சூப்பர். கார்த்திக் எல்லாம் சொல்லிட்டீங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம இங்க ஒரு ஃபைல் சிஸ்டம், ஃபைல் டைரக்டரின்னு இருக்குங்க. நீங்க இங்கிருந்தே கூட டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம், தப்பே கிடையாது. எந்த எரருமே வராது. நீங்க அப்படியே கேரி ஆன் பண்ணலாம். எவ்ரிதிங் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனா நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி நீங்க சி டிரைவ்னு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களோ, இப்ப சில பேர் எப்படி ஓபிடின்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்களோ, அந்த மாதிரி புதுசா நீங்க இது பாக்குறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம் இல்ல ஃபைல் டைரக்டரிஸ் சிஸ்டம்னா இது ext4 ஃபார்மேட்ஸ். ஃபைல் டைரக்டரி அப்படின்னு நான் கொடுத்தோன்னே எனக்கு ஒரு இமேஜஸ் வரும். ஸோ இதுல ஏதாவது ஒரு நல்ல இமேஜ் இருக்கும், காணாம போச்சு. எக்ஸ்பிளனேஷனோட ஒரு இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட். சூப்பர். ஸோ நம்மளுக்கு இங்க என்னன்னா ஒரு ஃபோல்டருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஸோ நம்ம இடிசின்றது ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டைரக்டரிஸ், ஹோம்ன்றது நம்மளோட யூசர் நம்ம டிஃபால்ட்டா லாகின் பண்ணும்போது ஹோம் EC2 யூசர் தான் வருவோம். இப்போ நம்ம கரண்டா இருக்கிறது ரூட்ன்ற பாத்திரம் இருக்கும். நீங்க ஜாவா, பைத்தான் அதெல்லாம் எம் இன்ஸ்டால் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த எம் இன்ஸ்டால் எல்லாமே வேர்ல போயிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆகும். வேர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்ல, யாருன்னா ஜென்கின்ஸோட பாத் என்னன்னு சொல்லுங்க பாப்போம், எங்க இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கும்னு. யூசர் லோக்கல் பைனரிஸ் உங்களுக்கு அங்க ஆச்சுங்களா? நம்ம என்ன ரூட் யூசரா பண்ணிருப்போம். நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். அது வந்து நீங்க யூசரா நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல போகும். ஆனா நான் இப்ப ரூட் யூசரா நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் EC2 யூசரா நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்க மாட்டேன். நான் ரூட் யூசரா பண்ணிருப்பேன். அப்போ நம்மளுக்கு எங்க வரும்னா வேற லிப்னு போகும். ஆக்சுவலா யூசர் லோக்கல் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் ஆனா நம்ம இப்போ நான் வேற லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் எனக்கு ஜென்கின்ஸ்ன்றது இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கும். அப்போ நம்ம எம் இன்ஸ்டால் ஆப்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தோம்னா அது இன்ஸ்டாலேஷன் பண்ற பாத் வேற. ஆனா நான் இப்போ எம் இன்ஸ்டால் ஆப்ட் இன்ஸ்டால் நான் கொடுக்கவே இல்லைங்க. நான் நெட்ல இருந்து இப்படி ஒரு சாஃப்ட்வேரை நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ரைட். ஸோ நெட்ல இருந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன கேட்டகரியில வரும்னா ஆட் ஆன் அப்படின்னு வரும். ஆட் ஆன் அப்ளிகேஷன்ஸ். அப்ப அந்த மாதிரி ஆட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சா அதை நான் ட்ராக் பண்ணிக்கலாம். என்னோட மெஷின்ல நான் என்னென்னலாம் ஆட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணணும்ல. இப்ப நம்ம இந்த மெஷின்ல போயிட்டு ஆட் ஆன் அப்ளிகேஷன்ஸ்ல இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணணும்னா OPT நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளும் அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்க சி டிரைவ்ல தான் இன்ஸ்டாலேஷன் ஆகும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஆட் ஆன் அப்ளிகேஷன்னா ஒன்னு OPTல வைப்பீங்க, எம் இன்ஸ்டால் ஆப்ட் இன்ஸ்டால் கொடுக்கறது எல்லாமே வேர்ல போயிடும். ரைட். ஸோ அது நம்மளுக்கு அங்க போயிடும். இல்ல நம்மளுக்கு மல்டி யூசரா இருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி யூசர் லோக்கல் பைனரிஸ். ஸோ ரெண்டு ஆன்சருமே கரெக்ட் தான். ஸோ எதுவும் நான் தப்புலாம் சொல்லவே முடியாது. ரைட். ஸோ ஜென்கின்ஸ் ஆட் ஆன், ஜென்கின்ஸ் இஸ் ஆல்சோ ஆட் ஆன் தாங்க. ஆனா நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா ஆப்ட் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். கரெக்டுங்களா சார்? ஸோ அதனால அது வேர்ல தான் போய் ஆகும். ஆனா நான் இப்ப பண்ண இந்த டாம் கேட்டை நான் எங்கேயுமே ஆப்ட் இன்ஸ்டால் டாம் கேட்னு நான் கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்தேன்னா அது வேற இல்ல யூசர் லோக்கல்ல தான் போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகும். ரைட். ஸோ அது நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஆனா இப்ப நான் டவுன்லோட் பண்ணிருக்கிறதுனால நான் தான் அதை போயிட்டு ஒரு ஃபோல்டர்ல வைக்கணும். அது வச்சா நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னா என்னோட ஃபைலை நான் ஒரு இடத்துல மூவ் பண்ண போறேன். எங்க மூவ் பண்ணா மூவ். எதுக்கு மூவ் பண்ணு? அப்பாச்சி டாம் கேட் எனக்கு எங்க மூவ் பண்ணுனா /OPT அந்த இடத்துல மூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மூவ் ஆயிருக்கும். மூவ் எம்பின்ற மூவ் கமாண்ட். இப்ப நான் CD/OPT நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். LS-LRT கொடுத்தா இங்க வந்துருச்சு பாருங்க. இந்த ஃபோல்டர் நான் என்ன பண்ணிருக்கேன்னா மூவ் கமாண்ட் கொடுத்து நான் இங்க மூவ் பண்ணிருக்கேன். காப்பி கொடுத்தாதாங்க காப்பி ஆகும். இப்ப நான் மூவ் தான் பண்ணிருக்கேன். CP கமாண்ட் கொடுத்தாதான் காப்பி. நான் இப்ப மூவ் பண்ணனால இந்த ஃபோல்டர்ல இருந்து இந்த ஃபோல்டருக்கு நான் இதை மூவ் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ இப்ப நம்ம மூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா டாம் கேட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட். ஸோ நம்ம டாம் கேட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஃபோல்டருக்குள்ள போய் நான் காமிக்கிறேன். CD அப்பாச்சி அப்படின்னு நம்ம உள்ள போவோம். இதுல LS-LRT நான் கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளவு ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஒர்க், லாக், வெப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு we have these many folders. இதுல 4 ஃபோல்டர் இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னென்ன 4 ஃபோல்டர்னா இப்ப வேர் லிப் ஜென்கின்ஸ் ஒரு பார்த்து இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணது. இப்ப நான் என்ன பண்றேன்னா /OPT அதுல அப்பாச்சின்னு வைக்கிறேன். ஏன்னா இது ஆட் ஆன்ன்றனால. அப்ப இதுதான் அப்பாச்சியோட பாத். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாத்துலாம் இந்த அப்பாச்சி பாத்துக்குள்ள எனக்கு சில 4 ஃபைல் இம்பார்ட்டன்டா இருக்கு. ஒன்னு வெப் ஆப்ஸ், இன்னொன்னு லாக்ஸ், இன்னொன்னு கான்ஃபிகரேஷன், இன்னொன்னு பைனரிஸ். மீதி இருக்கிறதுலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா தான். அப்ப வெப் ஆப்ஸ், லாக்ஸ், கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அண்ட் நம்மளுக்கு லைப்ரரிஸ், சாரி பைனரிஸ். இந்த 4 தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த பைனரிஸ் இருக்கு பாத்தீங்களா,
இதுக்குள்ள போயிட்டு சிடி பைனரிஸ், இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்குங்க, என்ன இருக்கும்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கும். startup.sh ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த startup.sh ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணா எனக்கு அது ஸ்டார்ட் பண்ணிடும். என்னன்னா நமக்கு டாம் கேட்ன்றது ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா இப்ப நான் இதை போய் ரன் பண்ணா ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஜென்கின்ஸ் என்ன போர்ட் நம்பர்லங்க ரன் ஆகும் டிஃபால்ட்டா? 8080. சூப்பர். 8080 நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், கூகுள்ல போயிட்டு டாம் கேட் டிஃபால்ட் போர்ட், அதுவும் 8080. ஸோ அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில டூல்ஸ் ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் டிஃபால்ட் போர்ட் நம்பர்லாம் கேட்பாங்க, ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதுவும் 8080. அப்போ நான் டாம் கேட்டை ஸ்டாப் பண்ணேன்னா என்னோட ஜென்கின்ஸ் இது வராது இனிமே. இதுல டாம் கேட் தான் வரும். ஏன்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் தான் நான் 8080. அப்போ நான் 2 மெஷினும் எனக்கு ரன் ஆகும். அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப நம்ம ஏதாவது ஒரு போர்ட் நம்பரை நம்ம மாத்தணும். ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை மாத்தணும், இல்ல டாம் கேட்டோட போர்ட் நம்பர் மாத்தணும். நம்ம ரெண்டுமே மாத்த கத்துக்கணும், ரைட்? ஆனா நான் இப்போ யூஸ் பண்ண போறது ஜென்கின்ஸ் தான் மாத்த போறேன். இப்ப டாம் கேட்டோட போர்ட் நம்பரை மாத்தணும்னா எங்க போய் எங்க மாத்துறது, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ ஸ்கிரீனை கிளியர் பண்ணுவோம். ls-lrt கொடுத்தேன்னா எனக்கு இதுல கான்ஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த கான்ஃப்ன்ற ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த கான்ஃப்ன்ற ஃபோல்டருக்குள்ள அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ், டாம் கேட்டோட கான்ஃபிகரேஷன், சிடி கான்ஃப் அப்படின்னு ஓபன் பண்றேன். ஸ்கிரீனை கிளியர் பண்ணுவோம். இந்த கான்ஃப்ன்ற ஃபோல்டர்ல server.xml ஒரு ஃபைல் இருக்குங்க. இந்த server.xml ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி இதை நீங்க போய் எடிட் பண்ணீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 18 இருக்கும். 18 இருக்கு பாத்தீங்கன்னா, 8018. இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாம் கேட்டோட போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஆனா நம்ம இப்ப டாம் கேட்டோட போர்ட் நம்பர் மாத்த போறது கிடையாது, ரைட்? என்ன பண்ண போறேன், ஐ ஆம் கோயிங் டு சே நான் டாம் கேட்டோட போர்ட் நம்பரை மாத்தாம நான் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் மாத்த போறேங்க. ஏன்னா நம்ம படிக்க போற டூல் என்னது, ஜென்கின்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டாம் கேட்டோட போர்ட் நம்பர் நம்ம மாத்துவோம். அன்சிபிள்னு ஒரு டூல்ல நான் அதை மாத்தி சொல்லி கொடுப்பேன். பட் ஆனா இப்ப நம்ம ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை எங்க போய் மாத்துறது அப்படின்னு நம்ம கத்துக்கலாம், ரைட்? இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ வேர் வில் யூ சேஞ்ச் த ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர்? எங்க இருக்கும்னா இடிசி. இடிசின்னு சொன்னீங்கனாலே போதுங்க, கரெக்ட். ஏன்னா இது கம்ப்யூட்டர் ஓஎஸ்க்கு ஓஎஸ் மாறும். இடிசின்ற ஃபோல்டருக்குள்ள ஓஎஸ்க்கு ஓஎஸ் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த /etc அப்படின்ற லொகேஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இடிசிக்குள்ள ஐ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஜென்கின்ஸ், இடிசி ஜென்கின்ஸ். ஆமா. ஸோ நம்ம இந்த இடிசிக்குள்ள தான் நம்ம இப்போ போய் ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ இடிசி ஜென்கின்ஸ்ன்றது ரெட் ஹேண்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க, இங்க டிஃபால்ட்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 செகண்ட். ஸோ நான் என்ன பண்றேன், இடிசின்னு சொன்னாலே கரெக்ட், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ சிடி நம்ம என்ன பண்ணுவோம், சிடி etc/etc அப்படின்னு உள்ள போய்க்கலாம். இடிசின்றது என்னன்னா, நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே போஸ்ட் ஸ்பெசிபிக் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ அங்க இடிசின்ற ஃபோல்டர்ல தான் அதெல்லாம் இருக்கும். இப்போ நான் இங்க இடிசின்னு போயிடுறேன். இல்ல ls-lrt கொடுப்போம். ஜென்கின்ஸ்ன்றது இல்ல. ஓகே, சூப்பர். அப்ப இதுல டிஃபால்ட் தான். சீனை கிளியர் பண்ணிக்கலாம். சிடி டிஃபால்ட். சூப்பர். இப்போ இதுல நான் ls-lrt கொடுத்தனா இதுல ஜென்கின்ஸ் இருக்கும். ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜென்கின்ஸ் இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இதை ஓபன் பண்ணி எடிட் பண்ண போறோம். இது ஒரு ஃபைல். நான் என்ன பண்ண போறேன், இடிசி டிஃபால்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த மெஷினுக்கு இடிசி டிஃபால்ட், DEFAULT. இங்க ஓஎஸ்க்கு ஓஎஸ் இது மாறுங்க. இடிசின்றது கன்ஃபார்ம். இடிசிக்குள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அந்த இந்த ஃபோல்டர் நேம்ன்றது ஓஎஸ்க்கு ஓஎஸ் சேஞ்ச் ஆகும். அது நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது. இடிசின்னு சொன்னீங்கனாலே ஓவர். இப்ப இந்த இடிசி டிஃபால்ட்குள்ள ஜென்கின்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஜென்கின்ஸ்ன்ற ஃபைலை நான் எடிட் பண்றேன். VI Jenkins அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல் நான் எடிட் பண்றேன். இன்சர்ட் மோட்ல போனோம்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் வரும். இங்க இருக்கு பாருங்க, ஜென்கின்ஸோட போர்ட் 8018. இப்ப நான் என்ன பண்றேன், 9090 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். மாத்திட்டு சேவ் அண்ட் பிட். இப்ப நான் என்ன பண்ணியாச்சு, இந்த ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை நான் 9019 மாத்திட்டேன். இங்க இருக்கிற பாத், இங்க இருக்கிற இதான் பாத்து, இதான் இதோட ஃபைல். சில பேர் இந்த பாத்து இந்த பாத்துக்குள்ள இருக்கிற இந்த ஃபைல்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எடிட் பண்ணணும். இப்போ எடிட் பண்ண உடனே இங்க மாறிடுவாங்க. இந்த பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணா மாறி இருக்குமா? எனி ஐடியா?
போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணோம். போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரீஸ்டார்ட் பண்ணனும். ரீஸ்டார்ட் பண்ணனும். ரீஸ்டார்ட். அப்ப நம்ம திரும்ப லாகின் பண்ணனும். So let us go and restart. So இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? So நம்ம இங்க போயிட்டு service Jenkins stop. Service Jenkins start. இப்போ என்னோட மெஷின்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா ஜென்கின்ஸ்ன்றது ரீஸ்டார்ட் ஆயிருக்கும். பாருங்க 8080ல எதுவுமே இல்லை. இப்ப நான் 1919 போனேன்னா wait for a few seconds. ஏன்னா இப்பதான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஜென்கின்ஸ் ஏன்னா ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 1990 போர்ட் நம்பர்ல ஜென்கின்ஸ் மாறிடுச்சு. சூப்பர். அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ நான் இந்த 8080ன்றது எனக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 8080ன்றது பதில 1990 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம், 1990 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் கால்ட் அஸ் டாம்கேட். ஏன்னா டாம்கேட்ன்றது எதுல இருக்கு, 8080ல தான் இருக்கு. நான் சிம்பிளா போய் டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு டாம்கேட்ன்றது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சிடி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், cd/opt. ஓபிடிக்குள்ள என்ன பண்றேன், சிடி அப்பாச்சி. அப்பாச்சிக்குள்ள நமக்கு என்னன்னா பைனரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, ரைட்? அந்த பைனரிஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளதான் எனக்கு என்ன இருக்கும்னா டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஃபைல் இருக்கு. நான் இங்க சொன்ன மாதிரியே இந்த லொகேஷன் ஓபிடி அப்பாச்சிக்குள்ள பின்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளதான் எனக்கு டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி நான் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்றதுன்னா, ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்றதுக்கு 2 வழி இருக்குங்க. இது சிம்பிள் பேசிக் நாலேஜ் தான், தெரிஞ்சுக்கோங்க. sh ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம் startup.sh கொடுக்கலாம், ஆர் start ஆர் ./startup.sh கொடுக்கலாம். எது கொடுத்தாலுமே கரெக்ட் தான், ரைட்? ஸோ sh சொல்லிட்டு இந்த ஃபைல் நேம் கொடுத்தாலும் ./ இந்த ஃபைல் நேம் கொடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ண போறேன். ஸோ ./startup.sh அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அவுட்புட்ல டாம்கேட் ஸ்டார்டட். டன். அப்போ மீனிங், இப்போ நான் ஒரு புது டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். சேம் ஐபி அட்ரஸ் நம்ம எடுத்துக்கோம், சேம் ஐபி அட்ரஸ். இப்போ இந்த சேம் ஐபி அட்ரஸ்ல எக்ஸாம்பிள் 8080ன்ற போர்ட் நம்பர்ல இப்போ எனக்கு டாம்கேட் ஓடுது, 1990ன்ற போர்ட் நம்பர்ல எனக்கு ஜென்கின்ஸ் ஓடுது. If you are seeing this page, you are successfully installed Tomcat. Congratulations. Done. அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, இப்போ இந்த பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பார்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாம்கேட்டை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ண போறோங்க, ரைட்? கார்த்திக், ஆமாம், இப்போ போர்ட் நம்பர் மாத்தி தானே ஆகணும். ஜென்கின்ஸும் யூஸ் பண்றோம், டாம்கேட்டும் யூஸ் பண்றோம்னா வி ஹேவ் டு சேஞ்ச் போர்ட் நம்பர்ல. ஒரே மெஷின்ல யூஸ் பண்றீங்கன்னா மாத்தணும். டிஃப்ரெண்ட் மெஷின்ல தான் இருக்கும் இது மோஸ்ட்லி. ஜென்கின்ஸ் மெஷின்ல நம்ம எதுவுமே டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம். அது நம்ம தனியா நமக்கு ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் இருக்கும், அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாம்கேட்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டுமே ஒரே மெஷின்ல இருக்கு, அதனாலதான் நம்ம போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றோம். எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டாம்கேட்டை நான் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணதுல அண்ட் டாம்கேட்டோட போர்ட் நம்பர், டாம்கேட்டோட இன்ஸ்டலேஷன், இதுல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஏன்னா நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்குள்ள போவோம். ஓகேங்க, சூப்பர். ஸோ இப்போ நான் டாம்கேட்ல எனக்கு ஒரு ஆப் ரன் ஆகணுங்க, ஏதோ சம்திங் எனக்கு ஒரு அவுட்புட் வரணும். அப்போ டாம்கேட்ன்றது என்னன்னா ஜாவா பேஸ்ட். இந்த டாம்கேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுவோமே, ஸோ நம்ம அதை நான் பண்ணவே இல்லை, டைரக்டாவே நான் டாம்கேட்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ வாட் இஸ் டாம்கேட்? ஸோ நான் டாம்கேட்னு கொடுத்தேன்னா, Tomcat is a free and open source implementation of the Java servlet. Tomcat provides a pure Java HTTP web server environment in which Java code can run. ரைட்? அப்போ நம்ம இங்க ஒரு ஜாவா கோட், ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம டிப்ளாய் பண்ணணும்னா, ஸோ அப்போ நம்ம இங்க டாம்கேட்ன்றதை யூஸ் பண்ணுவோம், ரைட்? அப்போ டாம்கேட்னா எனக்கு ஜாவா பேஸ்ட். அப்போ இதுல நான் என்ன ஃபைலை நான் போடுறது? ஏன்னா நீங்க HTTPன்ற வெப் சர்வர்ல நீங்க index.htmlன்ற ஃபைலை போடுவீங்க. HTML ஃபைல்ஸ், CSSலாம் அக்செப்ட் பண்ணும். இங்க HTML CSSலாம் நம்ம போட மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா ஜாரு வாருன்ற ஜாவா பேஸ்ட் ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும், ரைட்? ஸோ இந்த ஜார் வாருன்றதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு வார் ஃபைலை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி
டாம்கேட்ல நம்ம போட போறோம். அப்ப எனக்கு ஒரு வார் ஃபைல் வேணும். அப்ப டாம்கேட்ன்றது சிம்பிளி வாட் இஸ் இட் இஸ், ஒரு ஜாவா கோட ரன் பண்றதுக்கான ஒரு பிளேஸ். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜாவா கோட நம்ம ரன் பண்ண போறோம். அதுக்காக நமக்கு ஒரு ஜாவா கோடு வேணுமே. இது யார் கொடுப்பாங்க? டெவலப்பர்ஸ்ன்றது அந்த ஜாவா கோட நமக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இப்ப நம்ம நெட்ல இருந்து நான் ஒரு ஜாவா கோட எடுக்க போறேன். சாம்பிள் வார் ஃபைல் ஃபார் டாம்கேட் 7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். டாம்கேட் என்ன பண்ணிருப்பான்னா, அவனே ஒரு ஜாவா கோட இங்க கொடுத்துருக்கான். So example app has been packaged as a var file and can be downloaded here. அப்படின்னா நாங்க ஒரு வார் ஃபைல அங்க வச்சிருக்கோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வார் ஃபைல் டவுன்லோட் ஆகுது. சூப்பர். அப்ப மீனிங் என்னன்னா, இதை கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகுது. அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணலாம், என்னோட மெஷின்ல போயிட்டு ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு என்னோட ஹோம் டைரக்டரிக்கு போயிடுறேன். ஹோம்னா என்னது, நம்ம ரூட் தான் நம்மளோட ஹோம் டைரக்டரி. இப்போ இதுல என்ன இருக்கும்னா, எனக்கு எதுவுமே இல்லை, நம்ம ஒரு டார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சது இருக்கு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், புதுசா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றேங்க, wget. இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி லிங்க். நம்ம என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு அந்த லிங்கை பேஸ்ட். அப்ப நான் இப்ப கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வார் ஃபைல் அப்படின்றது டவுன்லோட் ஆயிடுச்சு, sample.var ஃபைல். இந்த sample.var ஃபைல தான் என்ன பண்ண போறேன், என்னோட டாம்கேட்ல நான் டிப்ளாய்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். ரைட். ஸோ இதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம் ப்ராசஸ். நம்ம டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போறோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வார் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்னோட யூஐக்கு போறேன். யூஐனா என்னது, ஜென்கின்ஸோட யூஐ. அங்க போயிட்டு நம்ம ஒரு சிம்பிளா ஒரு 1 செகண்ட் அட்மின் சைன் இன். அட்மின் நம்ம கொடுத்தாச்சு, சைன் இன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஒரு புதுசா ஒரு ஜாபை நான் டிப்ளாய் பண்ண போறேன். அந்த ஜாப் பேர் என்னன்னா ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கிரியேட் பண்றேன். ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஓகே. இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷெல் கமாண்டை நம்ம ரன் பண்ணலாம். சிம்பிளா நான் ஒரு டேட்ன்ற ஒரு ஷெல் கமாண்டை நான் ரன் பண்றேன். இது எதுக்குன்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஜாபை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஜாப் பேர் என்னன்னா ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு பேர்ல ஒரு சிம்பிளா ஒரு ஷெல் கமாண்டை ரன் பண்ற ஒரு ஜாப். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட மெஷின்ல போயிட்டு இந்த எங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கோ அந்த லொகேஷனுக்கு நான் போறேன். ஸோ வேர் லிப் ஜென்கின்ஸ் உள்ள போறேன். இப்போ நம்ம ஜென்கின்ஸ் லொகேஷன்ல நான் LS-IFN எல்லாத்தையும் கொடுத்துறேன். எனக்கு இந்த இவ்வளோ ஃபோல்டர் இருக்கும். இப்போ ஜென்கின்ஸ்ல நமக்கு இங்க ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. நான் என்ன பண்றேன், இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்ற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்க LS-IFN எல்லாத்தையும் கொடுத்தனா எனக்கு 4 ஜாப் இருக்கு பாருங்க. டெவ், டெஸ்ட், ப்ராடு, மை ஃபர்ஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு எனக்கு 4 இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு, நான் ஜென்கின்ஸ் கிட்ட என்னோட sample.var ஃபைலை கொடுக்க போறேன். ரைட். ஜென்கின்ஸ் கிட்ட என்னோட sample.var ஃபைலை கொடுக்க போறேன். அதுதான் எனக்கு இங்க டிப்ளாய்மெண்ட் ஆக போகுது. அதுதான் இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளோட வார் ஃபைல். பட் எக்ஸாம்பிளுக்காக ரைட், ஜென்கின்ஸ் கிட்ட வார் ஃபைலை கொடுக்க போறேன். அது வந்து டிப்ளாய் பண்ண போகுது. அப்ப நான் ப்ரூவ் பண்ணும்ல ஜென்கின்ஸ் கிட்ட தான் கொடுக்குறேன்னு. அப்ப பாத்துக்கோங்க, நான் ஜென்கின்ஸ் ஃபோல்டர்ல தான் இருக்கேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஜாபை நான் ரன் பண்றேங்க. என்ன ஜாப்னா, இந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு ஜாபை நான் ரன் பண்றேன். ஏன்னா நீங்க ஒரு ஜாபை நீங்க ரன் பண்ணா மட்டும்தான், ரன் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஜாப் இப்ப ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கும் போது 4 ஃபோல்டர் தான் இருந்துச்சு. இப்ப நான் ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு ஜாபை நான் ரன் பண்ணேன். ஸோ அப்ப எதுக்கு அந்த ஷெல் கமாண்ட் கொடுத்தேன்னா, சிம்பிளா இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்காக தான். ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் எனக்கு கிரியேட் பண்ணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபோல்டருக்குள்ள என்னோட ஃபைலை நான் காப்பி பண்ண போறேங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள போறோம், CD ஆட்டோ டிப்ளாய்மெண்ட். இப்ப இங்கதான் நான் இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், காப்பி கமாண்ட். காப்பினா என்னது, ஒரு ஃபைலை காப்பி பண்ண CP. இல்ல நம்ம மூவ் கமாண்ட் கூட பண்ணுவோம், தப்பே கிடையாது. காப்பி ஆர் மூவ், எனிதிங். காப்பி. எனக்கு ரூட்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள sample.var ஃபைல் இருக்கு. அத என்னோட கரண்ட் பாத்துனா என்ன, நான் எங்க இருக்கனோ அங்க கொண்டு வா, அதுதான் இந்த டாட். இப்படி நீங்க கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த பாத்து கூட இப்படி டைப் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்படி பேஸ்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. காப்பி கமாண்ட்ல நீங்க 2 கொடுக்கணும். எங்க இருந்து காப்பி பண்றீங்க, அதை எங்க நீங்க பேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பாத். ஸோ இந்த 2 பாத்துல நீங்க எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நான் என்ன பண்றேன்னா, ஷார்ட்கட். இப்ப நான் கரண்டா எங்க இருக்கனோ அங்க கொண்டு வான்னு சொல்றேன். இப்ப கொடுத்தனா காப்பி ஆகி வந்துருச்சு.
இப்போ நான் ls-lrt கொடுத்தேன்னா பாருங்க சாம்பிள் டாட் வார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட ரூட்ல சாம்பிள் டாட் வார்ன்றதை நான் காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கேன். இது எதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் பண்றேன், ஜென்கின்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளதான் நான் சாம்பிள் டாட் வார் ஃபைல வைக்கிறேன். ஏன்னா ஜென்கின்ஸ் தான் எனக்கு இப்ப என்ன பண்ண போகுது, டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியை பண்ண போகுது. அப்ப ஜென்கின்ஸ் கிட்ட என்னோட சாம்பிள் டாட் வார் ஃபைல நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரைட், ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ அது இங்க இருக்குங்க. ஓவர், நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ now let's get back to our dashboard. ஸோ இப்போ எனக்கு டிப்ளாய்மெண்ட்ன்றது நடக்கணும். என்ன பண்ண போறேன், நான் டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறேன். ஆனா எப்படி நான் டிப்ளாய்மெண்ட் பண்றது எனக்கு தெரியாதே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். ஹவு? ஸோ இப்போ நான் நெட்ல போயிட்டு டிப்ளாய் டு டாம்கேட், இல்ல நம்ம எப்படி ஒரு டாம்கேட்டோட டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இஸ் வார் ஃபைல் ரெப்ளிகேட்டிங் ஜென்கின்ஸ் யூஐ நாட் டிப்ளாய்மெண்ட் ஜாப். சரத் இல்லைங்க, நமக்கு வராதுங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் என்னோட ஃபைலை நான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஜென்கின்ஸ் கிட்ட தான் நான் இந்த ஃபைலை கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இது. இப்போ நீங்க நீங்க அந்த ஃபோல்டர்ல போய் போட்டீங்கன்னா ஜிஒய்ல வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஸோ இப்போ நான் ஜென்கின்ஸ் இங்க என்ன பண்றேன், ஜென்கின்ஸ் டிப்ளாய் டு டாம்கேட் பிளகின் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியாது ஜென்கின்ஸ் டாம்கேட்டோட கனெக்ட் பண்ணணும். இப்போ அதான் நம்ம பண்ண போறோம். ஜென்கின்ஸ்னா என்னன்னு சொன்னேன், அது ஒரு இன்டகிரேட்டிங் டூல்னு சொன்னேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜென்கின்ஸ் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துருக்கேன், அது டாம்கேட்ன்ற இன்னொரு டூல் கூட இன்டகிரேட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். அப்ப டாம்கேட்டோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளகின் இருக்கான். இப்ப நான் சர்ச் பண்ணணும் என்ன வருதுன்னு பாருங்க, டிப்ளாய் டு த கண்டெய்னர் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு.